ஆனந்தி வணக்கம். நடிகர் அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட் பட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவுடைய பாடல்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டதாக இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் குட் பட் அக்லி படத்தில் இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அந்த பாடல்களை நீக்க வேண்டும் என்று தெரிவித்தது. ஆனால் தற்போது வரையிலும் அந்த பாடல் நீக்கவில்லை என்று இளையராஜா தரப்பில் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கிறார். இதனுடைய முழு தகவலையும் பொறுத்தவரையிலும் குட் பட் அக்லி திரைப்படம் அஜித் குமார் நடிப்பில் வெளியானது. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்தது. அதில் ஒத்த ரூபாயம் தாரின் இளமை இதோ இதோ எஞ்சோடி மஞ்சு குருவி ஆகிய பாடல்கள் எல்லாம் இளையராஜாவுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டது. அவ்வாறு அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது என்பது பதிப்புரிமை சட்டத்துக்கு எதிரானது என்றும், எனவே அந்த பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும், அதோடு அந்த பாடல்களை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த முறை அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதுக்கு பிறகு இந்த வழக்கு தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அதாவது கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழங்கப்பட்ட தீர்ப்பு இது. ஆனால் கடந்த வாரம் இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் கூட அந்த படத்தில் இளையராஜாவுடைய பாடல்கள் எதுவுமே நீக்கப்படவில்லை என்றும், தற்போது வரையிலும் அந்த படத்தில் இந்த பாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். 2 வாரத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பாடல்கள் நீக்கப்படவில்லை என்று இளையராஜா தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி.